வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, எந்த கிரகங்கள் நீச்சம் அடைந்தால் தரும் பாதிப்புகள் என்ன, அதற்கு விதிவிலக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் நீச்சம் அடையக்கூடிய அமைப்புல இருக்கு இல்லைங்களா. எந்தெந்த ராசியில இருந்தால் அந்த கிரகங்கள் நீச்சம் அடையும் அதோட விவரம் சொல்றேன். ஆனா அந்த கிரகம் நீச்சம் அடைந்துட்டாலோ அந்த கிரகத்துக்குண்டான உயிர்காரகமும் பொருள் காரகமும் ஆதிபத்திய காரகமும் அந்த ஜாதகருக்கு முழுமையா கிடைக்கிறது இல்லை. அதாவது அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு அந்த உயிர்காரகத்தால் எந்த ஒரு நிம்மதியும் இல்லாத அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள்ல ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில நீச்சம் அடைவாங்க, அந்த கிரகங்கள் நீச்சம் அடைந்தா அது என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் கொடுக்கும், அந்த பாதிப்புக்கு விதிவிலக்கெல்லாம் என்ன, இந்த விதிவிலக்கு அமைப்புல இருக்கும்போது அது பாதிப்பு தராத அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் விரிவா இந்த பதிவுல ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். சரிங்களா. இப்போ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த 9 கிரகங்களுக்கு ராகு கேதுக்கு தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கும் நீச்சம் இருக்கு, நீச்ச வீடுகள் இருக்கு. ஏன்னா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் ஒரு சில மூல நூல்கள்ல வீடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த வீடுகள்லாம் உச்சம் நீச்சம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் பொதுவா எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, ராகு கேதுக்களுக்கு தனித்த வீடு இல்லை அப்படிங்கறதால அவங்க எந்த வீட்டுல போயிருக்காங்களோ அந்த வீட்டை தன்னுடைய வீடா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல நான் அந்த ராகு கேதுல விட்டுடுறேன். சரிங்களா. மற்ற கிரகங்களுக்கு நீச்ச வீடுகள் இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் என்ன மாதிரி பலன் கொடுக்கும், அது என்ன, அந்த கிரகம் என்ன காரகத்தன்மை கொண்டது, அந்த காரகத்தன்மை என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு விரிவா வரங்க. சரிங்களா. இப்போ நீச்ச வீடுகள் அது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ சூரிய பகவான் வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பித்ரு காரகர், நம் தந்தைக்கு காரகர் ஆவார். சரிங்களா. இவர் 9ஆம் இடத்துக்கும் காரக வகிக்கக்கூடிய கிரகமாகும். சரிங்களா. இந்த சூரிய பகவான் பாருங்க லக்னத்துக்கும் பொருந்தும். சரிங்களா. லக்னத்துக்கு சூரியனை வச்சுதான் நம்ம லக்னத்தை நிர்ணயம் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால லக்னத்துக்கும் இந்த கிரகம் காரகத்தன்மை கொண்டவராக சூரிய பகவான் இருப்பார். இப்போ சூரிய பகவான் எங்க போய் நீச்சம் அடைவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மேச ராசியில உச்சம் அடையக்கூடிய அமைப்பு, அதுக்கு நேர் எதிர் ராசியாக துலா ராசியில நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. சரிங்களா. இப்ப சூரிய பகவானுக்கு மேச ராசி உச்சம் அடைந்தால் அந்த நேர் எதிர் ராசியான துலா ராசியில நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த துலா ராசியே அந்த சூரிய பகவானுக்கு நீச்சம் அடையக்கூடிய அமைப்பாயிடுங்க. சரிங்களா. இந்த துலா ராசியில பாருங்க, இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அந்த துலா ராசி அந்த என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பலன் அந்த ஜாதகருக்கு கிட்டாத அமைப்பாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ராசியில நீச்ச கிரகங்கள் இருந்துட்டாலே அது வலு இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பலனும் கொடுக்காது. அடுத்தது அந்த சூரிய பகவானுக்கு உண்டான காரகம் என்ன, தந்தை காரகர் அப்படிங்கறதுனால அந்த ஜாதகருக்கு தந்தை மூலியமா நிம்மதி இல்லாத சூழ்நிலை, தந்தை இருந்தும் இல்லாத சூழ்நிலை, தந்தையால் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத சூழ்நிலை, தன் கையிலே தானே வளர்ச்சி அடைகிறது, தந்தை இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரிலாம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு விதி விலக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் தாய்க்கு காரகர் ஆவார். சரிங்களா. சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்கும் காரகர் ஆவார். தாய் ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கும் காரகவர், திக்பலம் பெரிய அடையக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல. இப்போ சந்திரன் பாருங்க அவங்களுக்கு எங்க நீச்சம் அடைவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா விருச்சக ராசியில நீச்சம் அடைவார். அதே அந்த நேர் எதிர் ராசியான ரிஷப ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகமான சந்திர பகவான் அந்த நேர் எதிர் ராசியான விருச்சக ராசியில நீச்சம் அடைவார். இந்த சந்திர பகவான் ஆவார். சரிங்களா. இந்த சந்திர பகவான் இப்ப நீச்சம் அடைந்து அந்த ஜாதகர் இருக்கும் பட்சத்துல என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, அதாவது தாயும் அந்த ஜாதகரும் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, தாயால் அரவணைப்பு இல்லாத குழந்தையாகவும் தாய் மூலமா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாகவும் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சந்திரன் தாய்க்கு காரகர் அப்படிங்கறதுனால சந்திரன் மூலியமா அந்த தாய் காரகர் அப்படிங்கறதுனால தாய் மூலியமா அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு நிம்மதியும் அரவணைப்பும் இல்லாத சூழ்நிலையும் அந்த ஜாதகர் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா. இது மட்டும் இல்லைங்க, மனோநிலை கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனோ காரகனான சந்திர பகவான் கொஞ்சம் நீச்சம் அடைஞ்சிருந்தால் ஒரு மனோ நிலையில இருக்க மாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருபடி நல்லபடியா பேசிட்டு இருந்தானா டக்குன்னு கோவப்பட்டு தன்மை மாறக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் விதிவிலக்கெல்லாம் இருக்கு சொல்றாங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய்.
இப்போ செவ்வாய் பகவான் வந்து எங்க நீச்சம் அடைவார் அப்படின்னு எடுத்துட்டா கடக ராசியில நீச்சம் அடைவார். அந்த கடக ராசிக்கு 7வது ராசியான மகர ராசியில உச்சம் அடைஞ்சிருப்பாரு. ஆனா கடக ராசியில வந்து நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. ஒரு கிரகம் ஒரு ராசியில உச்சம், அதாவது ஒரு ராசியில உச்சம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த நேர் எதிர் ராசியில அப்படியே நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. அதான் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் இது ரெண்டையும் சேர்த்தே சொல்றேன். சரிங்களா? இப்போ கடக ராசியில வந்து செவ்வாய் பகவான் நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் என்ன காரகம் தன்மை கொண்டவர் அப்படின்னா சகோதர காரகர் அப்படிங்கிறனால கூட பிறந்தவங்களுடைய ஒத்துமை இருக்காது. கூட பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரணையா இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அதாவது ஏதாவது சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கூட பிறந்தவங்களால எந்த ஒரு நல்ல காரியமும் அந்த ஜாதகருக்கு இருக்காது. ஏன்னா காரகரான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அப்போ வந்து அவர் எந்த இடத்துல காரகராவார்னா 3ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு காரக வைக்கக்கூடிய கிரகமே இந்த செவ்வாய் பகவான் அவர். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவான். சனி பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வேலை ஆட்களை குறிக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் ஆவார். அடுத்தது அப்படின்னு இடத்துல உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் ஆவாங்க. இந்த இடத்துல பாருங்க சனி பகவான் வந்து ஆயுள் காரகர் போய் நீச்சம் அடையக்கூடிய வீடு எங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மேச ராசியில சனி பகவான் நீச்சம் அடைவார். அந்த நேர் எதிர் ராசியான துலா ராசியில உச்சம் அடையக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புல அந்த சனி பகவானுடைய அமைப்பு. இப்போ சனி பகவான் நீச்சம் அடைஞ்சிட்டால் அவங்களுக்கு கரெக்டா தொழில் அமையாது. நல்ல தொழில போய் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. தொழில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து வேலை ஆட்கள் அவங்களுக்கு கரெக்டா இருக்காது. சனி நீச்சமா அடைஞ்சிட்டாரு. வேலை ஆட்கள் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து வேலை ஆட்கள் ஏமாத்திரமான அமைப்புலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புல நல்ல வேலை ஆட்கள் அமைய மாட்டாங்க. அடுத்தது உத்தியோகத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கரெக்டா இருக்க மாட்டாரு. வேலை வந்து மாறிக்கிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு வேலையில உட்கார மாட்டாரு அப்படின்னு தான் அந்த ஜோதிட அமைப்புல சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? மூல நூல்களை கொடுத்துருக்கு. ஆனா அந்த விதிக்கும் விதி விலக்கள்லாம் உண்டு. அவர் ஆயுள்காரகரே சனி நீச்சமா இருக்கிற ஆயுளுக்கே பங்கம் ஆயிடுச்சு போல இப்படியெல்லாம் ஒரு சில அமைப்புல சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் விதி விலக்கள்லாம் உண்டு. அதையும் சொல்றேன். அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புதன் பகவான் கல்விக்கு காரகர், தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். புதன் போய் நீச்சம் அடையக்கூடிய வீடு எங்க? மீன ராசியில நீச்சம் அடைவார். அது நேர் எதிரான கன்னிய ராசியில உச்சம் அடையக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய கிரகமே புதன் பகவான் கன்னிய ராசியில. அதுக்கு நேர் எதிரான மீன ராசியில நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு. இந்த புதன் பகவான் நீச்சம் அடைந்துட்டால் கல்விக்கு காரகர் அப்படின்னா நல்ல படிப்பு இருக்காது, புத்திசாலித்தனம் இருக்காது, வியாபார திறமை இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அடுத்தது வந்து தாய் மாமனுடைய ஆதரவு இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுதாங்க. சரிங்களா? இதோடைய தன்மை. இதுக்கும் விதி விலக்கெல்லாம் உண்டு. அதுக்கு அடுத்தது குரு பகவான். குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன காரகத்தன்மை? புத்திர காரகர். பிள்ளைகளுக்கெல்லாம் காரகர் யாருன்னா குரு பகவான். தனத்துக்கும் காரகரே குரு பகவான் ஆவார். இப்போ அந்த ஜாதகருக்கு பிள்ளையால நிம்மதி இருக்காது. நல்ல பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. குரு நீச்சம் அடைஞ்சிட்டாரு. சரி, குரு நீச்சம் அடையக்கூடிய ராசி எது? மகர ராசி. மகர ராசியில குரு பகவான் இருந்தா குரு பகவான் நீச்சம் அடைவார். அதுவே நேர் மகர ராசிக்கு நேர் 7ஆம் ராசியான கடக ராசியில உச்சம் அடையக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு. இப்போ இந்த குரு பகவான் கடக ராசியில் இருக்கும்போது நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அவங்களுக்கு வந்து புத்திர காரகர் அப்படிங்கன்னா நல்ல பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இருக்காது. பிள்ளைகள் அந்த ஜாதகரை பார்த்துக்க மாட்டாங்க. தாய் தந்தையே பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் தான் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து தனத்துக்கு காரகர் அப்படிங்கறதுனால நல்ல பொருளாதார வளர்ச்சி இல்லாம பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இதுக்கும் விதிவிலக்கெல்லாம் உண்டு. சரி, இந்த கிரகங்களுக்கெல்லாம் காரகத்தன்மை இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு விதி விலக்கு என்ன அப்படின்னா இந்த கிரகங்கள்லாம் நீச்சம் அடையக்கூடிய ராசி நான் ஒன்னா சொல்லிட்டு வந்தாலும் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். ஏன்னா உச்ச ராசியும் நீச்ச ராசியும் ரெண்டும் கலந்து சொன்னேன். அதனால உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ நீச்ச ராசியை மட்டும் ஒரு ரவுண்டு சொல்லிட்டு ஒரு அமைப்புல சொல்லிட்டு அதுக்கு விதி விலக்கு என்ன அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீடாகும். அடுத்தது கடக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசியாகும். கன்னியா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுக்கிர பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீடாகும். துலா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசியாகும். விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்திர பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீடாகும்.
அடுத்தது மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசியாகும். அடுத்தது மீன ராசி அப்படின்னு எடுத்துட்டா புதன் பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசியாகும். இந்த கிரகங்கள் இந்த ராசியில நீச்சம் அடைவாங்க. இந்த ராசியில இந்த கிரகங்கள் இருந்தாலே அது நீச்ச தன்மையில இருக்கு, பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரி, இந்த கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு என்ன ஆதிபத்தியம், அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ அது என்ன ஆதிபத்தியக்கு உண்டான காரகமும் அந்த கிரகத்துக்கு உண்டான காரகமும் அந்த நீச்ச வீட்டுக்கு உண்டான காரகமும் ஆதிபத்தியம் அந்த கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய திசையில முழுமையா தராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இப்ப நீச்சம் பெற்ற கோள் எந்த நிலையில இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்க. இப்ப நீச்சம் பெற்றிருக்கு, அது பாதிப்பு தராது அப்படின்னு நம்ம கணிச்சோம் அப்படின்னா அதோட திசா காலங்கள அந்த ஜாதக அந்த பாவத்துக்கு உண்டான பலன்களும் காரகத்தன்மையும் அடுத்தது அந்த கிரகத்துக்கு உண்டான காரகமும் பாவகத்தன்மையும் அந்த திசா காலங்களை அந்த ஜாதகர் முழுமையா அடைஞ்சிருப்பாரு, யோகமான பலன்களை கொடுத்துருக்கும். அதுக்கு என்னன்னா இதுதாங்க, விதிக்கு விதி விலக்கும் இருக்கா. எடுத்த உடனே ஒரு கிரகம் விதி நீச்சத்தில் இருக்கு, நம்ம பலனை நிர்ணயம் பண்ணாம அது விதி விலக்கெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்து பார்த்தோம்னா அந்த கிரகம் முழுமையா பலன் தரும். நீச்சத்தன்மையில இல்ல, நீச்சத்துக்கு வலு சேர்த்து வலுவான தன்மையில தான் இருக்குன்னு நம்ம நிர்ணயம் பண்ணலாம். சரி, அது அந்த வலிமையான தன்மை என்ன, அந்த நீச்சம் பெற்ற கிரகம் வலிமையா இருக்கணும், வலுவாக இருக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்புல இருந்து அது வலுவாக இருக்கும் அப்படின்னா, அந்த நீச்சம் பெற்ற கிரகம் பாருங்க, குரு பார்த்தாலோ அது நீச்சத்துக்கு பங்கமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்களா. தன்னுடைய திசையில குருவின் பார்வை பெற்ற நீச்ச கிரகம் தன்னுடைய திசையில அந்த ஆதிபத்தியம் காரகமும் முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பார்வை கோடி குற்றம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல. அடுத்தது நீச்சம் பெற்ற அந்த கிரகம் அந்த ஸ்தானாதிபதி பலம் பெற்று ஆட்சியாகும் உச்சமாகும், அல்ல அந்த ஸ்தானாதிபதி அந்த நீச்ச கிரகத்தையே பார்த்தாலும் சரிங்க, இது வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மை முழுமையா அந்த திசா காலங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது அந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் சுபர் யோகரோட சம்பந்தம் பெறும்போதும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி தன்னுடைய திசா காலங்களில் முழுமையான பலன் கொடுக்கும். லக்னத்துக்கு யோகர் அப்படின்னு எடுத்துட்டா அந்த லக்னத்துக்கு யோகர் யாரு, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி, லக்னாதிபதி. இந்த கிரகங்கள் அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தோட பார்வையோ அல்லது இணைவோ இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி அதை தரக்கூடிய பலன்கள் முழுமையா உயிர்காரகமும் பொருள்காரகமும் ஆதிபத்திய உயிர் பொருள்காரகமும் அந்த ஜசா காலங்கள் அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. நம் முன்னோர்கள் மூல நூல்கள் விதிக்கு விதி விலக்கையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது அந்த நீச்சம் பெற்ற கிரகம் இப்ப குரு பார்வையில் இல்ல, லக்கண சுபர்களுடைய பார்வை இல்லை, அல்லது அந்த நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இல்லை, இது எதிலையுமே இல்லாத அமைப்பிலும் யோகம் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. அது என்ன அப்படின்னா, நீச்சம் பெற்ற கோள் வக்ரம் அடைந்துட்டாலும் நீச்சத்துக்கு பங்கமாகி அது உச்ச நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு, வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கன்னா நீச்சம் பெற்ற இந்த நான் ஒவ்வொரு இடத்துல கிரகங்களை சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் நீச்சம் அடையும், இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்து சுவர்களுடைய பார்வை குருவின் பார்வை அந்த ஸ்தானாதிபதி வலு அல்லது பார்வை பெறாத இருக்கும் பட்சத்துல அந்த கிரகம் வக்ரம் அடைந்திருக்கும் போது அந்த நீச்சம் பங்கமாகி உச்ச நிலைக்கு போய் அந்த கிரகம் தன்னுடைய திசையில அது தரக்கூடிய ஆதிபத்தியம் காரக பலன்கள் முழுமையா அது தரக்கூடிய அமைப்பு ஒண்ணுங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீச்சத்துக்கு பங்கமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த பாருங்க, இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது இன்னொரு அமைப்பையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். சரிங்களா, இந்த நீச்சத்துக்கு பங்கமாக அமைப்பை சொல்லிட்டேன். இந்த கிரகம் நீச்சமா தான் இருக்கு, நீச்சத்துக்கு பங்கமாகல, எந்த ஒரு பாதிப்பு இல்லை. அதாவது நீச்சத்துக்கு பாதிப்புன்னா ஒரு விதம், இது பங்கமாகக்கூடிய அமைப்புனா குருவின் பார்வை லக்ன சுபர்களுடைய பார்வை, அடுத்தது வக்ரம் ஸ்தானாதிபதியுடைய நிலைன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது எந்த விதத்திலும் இல்லாத அமைப்புல இருக்கு, ஆனா பாதிப்பு இல்லாத அமைப்பு இருக்கு. பொருள் காரகம் கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் உயிர் காரகத்தால பாதிப்பு இல்லாத அமைப்பும் உண்டு. அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியனை வச்சே சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு சூரிய பகவான் துலா ராசியில நீச்சம் பெற்று இருக்காரு. சரிங்களா, அவர் என்ன காரகத்தன்மை கொண்டவர், தந்தைக்கு காரகர், முன்னோர்களை சொல்லக்கூடிய கிரகமே சூரிய பகவான் ஆவார். சரிங்களா, ஆத்ம காரகர் அப்படின்னு லக்னத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால இந்த சூரிய பகவான் நீச்சமா இருந்துட்டால தந்தை ஆதரவு இருக்காது, தந்தையுடைய
தன்மை எப்படி இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு இல்லாத இருக்கும். அது இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்க இந்த சூரியனை நாம் பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் 9ஆம் அதிபதியுடைய நிலையை பார்க்கணுங்க. இப்போ சூரியன் மட்டும் நீச்சமாக இருந்து இப்போ 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாகவோ லக்னத்துக்கு மறையாம கேந்திரத்திலோ திருகோணத்திலோ லக்ன சுபர்களுடைய பலம் பெற்றோ குருவின் பார்வை பெற்றோ நல்ல பலமாக இருந்தால் இங்க சூரியன் நீச்சமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அது பாதிப்பு கொடுக்கும். ஆனா தந்தை மூலயமா நட்பலன்களும் யோகமான பலன்களும் தந்தை மூலயமா சொத்துக்களும் தந்தையுடைய ஆதரவு தந்தையால தான் முன்னுக்கு வந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லுவாங்களே, இங்க சூரியன் நீச்சமா தான் இருக்கும். ஆனா தந்தையால யோகம் இருக்கும். ஆனா சூரியன் நீச்சமாக இருந்தால் தந்தையால யோகம் இருக்குன்னா 9ஆம் இடத்தையும் சூரியனும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். தந்தையால பாதிப்பு இருக்கு அப்படின்னா உடனே சூரியன் நீச்சமா இருக்கு மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. இப்ப சூரியன் நீச்சமா இருந்தா உடனே 9ஆம் இடமும் அதிபதியும் பார்க்கணும். 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு பாவர்களுடைய பார்வை பெற்றோ 9ஆம் அதிபதியும் நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துலயோ இந்த மாதிரி அமைப்புல இருந்து இங்க சூரியன் நீச்சமா இருந்தால்தான் தந்தையால எந்த ஒரு ஆதரவும் இல்லாத தந்தையால ஒரு நன்மை இல்லாத தானே சம்பாதிச்சு பொழைக்கக்கூடிய அமைப்புல அந்த ஜாதகர்கள் இருப்பார். சரிங்களா? இப்ப இந்த விதிக்கு விதிவிலக்கு இந்த மாதிரி அமைப்புலாம் நம்ம பிரித்து எடுத்துதான் பலனை நிர்ணயம் பண்ணணும். சரிங்களா? இப்ப சூரியன் நல்ல பாதிப்பட்டிருக்காரு, 9ஆம் இடம் நல்லா இருக்குன்னா தந்தையால நல்ல வசதி வாய்ப்பு, தந்தையால வளர்ச்சி, தந்தையால முன்னேற்றம் கூடிய ஜாதகரா இருப்பாரு. சரி, இப்ப நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியனால என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும்? சூரியன் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு பாருங்க, அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ அந்த ஆதிபத்திய பலனை கொடுக்க மாட்டாரு. சரிங்களா? அதுக்குண்டான அமைப்பு இருக்கும். ஆனா அந்த ஆதிபத்தியம் சுவர்கள் பார்த்தா அதுக்குண்டான பலன் அப்படியே மாறிக்கிட்டே போகுங்க. ஒவ்வொரு தன்மை மாற மாற பலன்கள் மாறிக்கிட்டே போகும். சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பு. அடுத்தது என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னா, சூரியன் என்னன்னா அந்த ஜாதகரை குறிக்கும் அப்படின்னு நான் சொன்னீங்களா, அதுக்கும் லக்னமும் லக்னாதிபதியும் நான் அதே மாதிரி எடுத்துக்கணும். சரி, என்ன மாதிரி பாதிப்பு கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது என்ன ஆதிபத்தியம் நீச்சம் பெற்ற கிரகம் அது உட்கார்ந்து இருக்கு இல்லைங்களா, அது அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ அதுக்குண்டான பாதிப்புகளும் இருக்கும். இது எல்லாம் நம்ம பிரிச்சு எடுத்துதான் நம்ம நிர்ணயம் பண்ணி ஒரு பலனை நிர்ணயம் பண்ணணுங்க. இப்போ ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுட்டாலோ அந்த கிரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் காரகமும் அதுக்குண்டான அந்த லக்னத்துக்கு அது என்ன காரக வகிக்கிறதோ அந்த பாவத்தையும் சேர்த்துதான் நம்ம பலனை நிர்ணயம் பண்ணணுங்க. இப்போ இந்த நீச்சம் பெற்ற கிரகத்தை இப்படிதான் நம்ம பலனை நிர்ணயம் பண்ணி அந்த உயிர்காரகம் பொருள்காரகம் அந்த நீச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய திசையில தருமா, அந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம நிர்ணயம் பண்ணோம்னா இந்த மாதிரி வரிசையா நம்ம நிர்ணயம் பண்ணாலே அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலம் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.